சிறப்பு எஸ்எஸ்ஐ சண்முகவேல் கொலை தொடர்பாக தேடப்பட்டு வந்த மணிகண்டன் என்பவர் தற்போது என்கவுண்டர் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் மற்றும் கள விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். எமது செய்தியாளர் சதீஷ் முருகன் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சதீஷ் முருகன். சிறப்பு எஸ்எஸ்ஐ சண்முகவேல் நேற்றைய தினம் தந்தை மகன் இடையே ஒரு பிரச்சனையை சரி செய்வதற்காகவும் அந்த கம்ப்ளைண்ட் வந்ததன் அடிப்படையில் அவர் சென்று விசாரிக்க சென்றார். அந்த நேரத்தில் மதுபோதையில் இருந்த 3 பேரும் சேர்ந்து அவரை வெட்டி படுகொலை செய்து விட்டார்கள். தொடர்ந்து தனிப்படை அமைத்து தேடப்பட்டு வந்த நிலையில மணிகண்டன் என்பவரை தொடர்ந்து தேடி வந்தாங்க. தற்போது அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தின் முழு விவரங்கள் என்ன? இந்த என்கவுண்டர் செய்யப்பட்ட மணிகண்டன் யார்? அவர் பற்றிய முழு விவரங்களையும் சொல்லுங்க சதீஷ் முருகன். வணக்கம் ஜபஸ்டின். நேற்று முன்தினம் இரவு 11 மணி அளவுல திருப்பூர் அடுத்த உடுமலைப்பேட்டை குடிமங்கலம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சின்னூத்து என்கிற பகுதியில தென்னந்தோப்பு ஒன்று உள்ளது. இது மடத்துக்குளம் எம்எல்ஏ மகேந்திரன் என்பவருக்கு சொந்தமான தோட்டம். இந்த தோட்டத்துல பணிபுரிந்து வந்தவர் மூர்த்தி மற்றும் அவரது மகன்கள் தங்கப்பாண்டி, மணிகண்டன். இந்த மூர்த்தி என்பவர் இந்த தோட்டத்துல 3 ஆண்டுகளாக பணியாற்றி வந்தார். அவரது மகன்கள் மணிகண்டன் மற்றும் தங்கப்பாண்டி கடந்த 1 மாதமாக அந்த பகுதிக்கு வந்து செல்வதாக தகவல் வெளியாகிருந்தது. இந்த சூழ்நிலை தான் நேற்று முன்தினம் இரவு இந்த 3 பேருக்கு இடையே மது போதையில் தகராறு ஏற்பட்டதாகவும், அது தொடர்பாக அக்கம்பக்கத்தினர் காவல் நிலையத்திற்கு அளித்த, அதாவது அவசர கட்டுப்பாட்டு எண்ணுக்கு அளித்த தகவலின் அடிப்படையில உடனடியாக குடிமங்கலம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த பகுதியில் இருந்து ரோந்து பணி, அதாவது இரவு ரோந்து பணியில் இருந்த எஸ்எஸ்ஐ சண்முகவேல் என்பவரும், அதே போன்று ஆயுதப்படை காவலராக ஓட்டுநராக இருந்த அழகுராஜா என்பவரும் அந்த பகுதிக்கு செல்கிறார்கள். அந்த பகுதிக்கு சென்ற உடனேயே அங்கு அடிபட்டு இருந்த அந்த தந்தை மூர்த்தி என்பவரை முதலுதவி அளித்து அவருக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக அவரை அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்த பொழுதே தங்கப்பாண்டி மற்றும் மணிகண்டன் ஆகியோர் சரமாரியாக அங்கிருந்தவர்களை தாக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக எஸ்எஸ்ஐ சண்முகவேல், அதே போன்று அந்த தோட்டத்தின் மேலாளராக இருக்கக்கூடிய ரங்கசாமி, அழகுராஜா, ஆயுதப்படை காவலர் அழகுராஜா ஆகிய 3 பேரையும் தாக்க முயற்சி செய்ததுல ரங்கசாமியும் அழகுராஜாவும் அந்த பகுதியிலிருந்து தப்பித்து சென்று விடுகிறார்கள். உடனடியாக அவர்கள் சென்று காவல் நிலையத்தில் தங்களை தாக்க வருவதாக தகவல் தெரிவித்துக் கொண்டிருந்த பொழுது இங்கு, அதாவது தோட்டத்துல சண்முகவேல் எஸ்எஸ்ஐ சண்முகவேல் தரமாரியாக வெட்டப்பட்டு மரணம் அடைகிறார். குறிப்பாக கழுத்து, முகம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த வெட்டுக்காயங்களுடன் அதே இடத்துல ரத்த வெள்ளத்துல இருந்து கிடக்கிறார்.